தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று செம்மையாக இந்த அரசை மேலும் வழிநடத்துவதற்கு உறுதுணை புரிவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 19 புதிய வழித்தடங்கள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் திருப்பூர் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய வகையில் உள்ளடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளும் கடத்தூர் போன்ற பகுதிக்கு, கனியூர் போன்ற பகுதிக்கு, அதேபோல தாராபுரத்திலிருந்து சென்னைக்கும், திருப்பூரிலிருந்து ராஜபாளையம், ராமேஸ்வரம், செங்கோட்டை, நாகர்கோவில், பரமக்குடி, பட்டுக்கோட்டை, செங்கோட்டை, கும்பகோணம், மன்னார்குடி, காரைக்குடி, கடலூர் போன்ற பகுதியும் இணைக்கக்கூடிய வகையிலான புதிய வழித்தடங்கள் மொத்தம் 19 இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அனுமதி வழங்கிய, உத்தரவு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கும், போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் சிவசங்கர் அவர்களுக்கும், இதை இயக்குவதற்கு உறுதுணை புரிந்த அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அலுவலர்கள், அதிகாரிகள், அலுவலர்கள், அதேபோல அதில் இயங்கக்கூடிய நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட மக்களின் சார்பாக, திருப்பூர் மாவட்ட மக்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை படிப்படியாக அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது. அதெல்லாம் படிப்படியாக மாநில இளைஞரை துவங்கினார் 45 வருஷம். அந்த சமயத்திலே ஒரு இளைஞரை செயலாளர் துணை முதல்வர் ஆக்குங்கிற கோரிக்கை வலுப்பட்டு அதை பற்றி அண்ணா நினைக்கிறேன். அந்த வலுவோடு எங்களுடைய வழிமொழிதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று செம்மையாக இந்த அரசை மேலும் வழிநடத்துவதற்கு உறுதுணை புரிவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த ஆற்றலும் அவரிடத்தில் இருக்கிறது. எனவே நாங்களும் வழிமொழிகிறோம். தமிழகத்தில் இப்ப கொலை குற்றம் அதிகரிச்சுன்னு ஒரு அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கெல்லாம் அவங்களுடைய ஆட்சியை போல இல்லை. சட்ட ஒழுங்கெல்லாம் ஆங்காங்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதை அரசு உரிய முறையில் நடுநிலையோடு நின்று காவல்துறை மூலமாக அதை உரிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் சட்டத்தின் முன் நிறுத்துவதிலே தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றது. இவர்களைப் போல் துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தாத அரசு இந்த அரசு இருக்கிறது.